2026க்கான சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. ஒரு தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிட முடியுமா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்ற ஒரு விதிப்படி ஒரு தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிடலாம் அப்படின்றது தான் ஃபேக்ட். 2 தொகுதிகளில் விஜய் அண்ணா போட்டியிடுறாரு, ஓகே. 2 தொகுதிகள்லையும் வெற்றி பெற்றாருன்னா என்ன பண்ண முடியும்? 2 தொகுதிக்கும் அவர் எம்எல்ஏவா இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். 2 தொகுதிகள்லையும் ஒரு தலைவர் எம்எல்ஏவா இருக்க முடியாது. ஒரே எம்எல்ஏ 2 தொகுதிகளில் இருக்க முடியாது அப்படின்றது தான் ஃபேக்ட். ஸோ அப்போ என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா 14 நாள் எலெக்ஷன் கமிஷன் ஒரு தலைவருக்கு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தலைவருக்கு கெடு கொடுப்பாங்க. அந்த 14 நாளுக்குள்ள அவர் அந்த ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் சூஸ் பண்ற தொகுதியில் ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் அந்த தொகுதிக்கு மறுபடியும் ஒரு சப் எலெக்ஷன் நடத்தப்படும். அது மூலியமா அந்த தொகுதிக்கான எம்எல்ஏவை சூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் ஆக்ட். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் 2 தொகுதியிலையும் வெற்றி பெறுவாரா, இல்லாட்டி 2 தொகுதிகளிலும் தோல்வி அடைவாரா அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாய்ஸ் ஆஃப் சஜித்தை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.